அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு நபி மொழிகளில் நவீன விஞ்ஞானம், பாகம் 2. இதோ அன்றே நபி அவர்கள் கூறியிருப்பதை பாருங்கள். நாய் மூலம் வேட்டையாடுவதை பற்றி நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள், வேட்டைக்காக பயிற்சி அளிக்கப்பட்ட நாயை நீங்கள் அனுப்பி வைத்து அது பிராணிகளை கொன்றுவிட்டாலும் அதை நீங்கள் சாப்பிடலாம். அந்த பிராணியை நாய் சாப்பிட்டு விட்டிருக்குமானால் அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள், ஏனெனில் அது அப்பிராணியை தனக்காகவே வைத்து கொண்டுள்ளது என்று கூறினார்கள். நான் எனது நாயை வேட்டையாட அனுப்புகிறேன். அது வேட்டையாடி திரும்பும் போது அதனுடன் மற்றொரு நாயும் காண்கிறேன். இவ்விரண்டில் பிராணியை பிடித்தது எது என்று எனக்கு தெரியாது. இந்நிலையில் என்ன செய்வது என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ சாப்பிடாதே, நீங்கள் உங்கள் நாயைத்தான் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வின் பெயர் கூறி அனுப்புனீர்கள், தவிர மற்றொரு நாயை பிஸ்மில்லா கூறி அனுப்பவில்லை என்று சொன்னார்கள். அறிவிப்பவர் அதி பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 175. நாய்களுக்கு பயிற்சி அளித்து வேட்டையாட அனுப்பினால் அந்த நாய் வேட்டையாடப்பட்ட பிராணியை தன்னுடைய பற்களால் நன்றாக பதியுமாறு கடிக்காது. இதன் காரணமாக நாயின் உமிழ் நீரில் உள்ள நோய் கிருமிகள் வேட்டையாடப்பட்ட பிராணியின் உடலிற்குள் செல்வதற்கு சாத்தியமில்லை. அதே நேரத்தில் அந்த நாய் வேட்டையாடப்பட்ட பிராணியை சாப்பிட்டிருந்தால் அதை நாம் சாப்பிடக்கூடாது என நபி அவர்கள் தடை விதித்திருக்கிறார்கள். மேலும் பயிற்சி அளித்த நாயுடன் வேறொரு நாய் இருந்து எது வேட்டையாடியது என்ற சந்தேகம் ஏற்பட்டால் கூட நபி அவர்கள் அதனை சாப்பிடக்கூடாது என்று நமக்கு கட்டளையிடுகிறார்கள். பிஸ்மில்லாஹ் கூறவில்லை என்ற காரணத்தை நபி அவர்கள் கூறியிருந்தாலும் விஞ்ஞான அடிப்படையில் அது மேலும் பல நன்மைகள் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. மனித குலத்தின் நன்மைக்காக நபி அவர்கள் வீடுகளில் நாய்களை வளர்ப்பதை தடை செய்துள்ளார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாயும் உயிரினங்களில் சிலைகள் அல்லது உருவப்படங்களும் உள்ள வீட்டினுள் இறைவனின் கருணை கொண்டு வரும் வானவர்கள் நுழைய மாட்டார்கள். அறிவிப்பவர் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 3222. பாதுகாப்பிற்காகவும் வேட்டைக்காகவும் தவிர நாய்களை விற்பதையும் வாங்குவதையும் நபி அவர்கள் தடுத்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாய் விற்ற கிரயத்தையும் இரத்தத்தின் கிரயத்தை குருதி உறிஞ்சி எடுப்பதற்கு பெறுகின்ற கூலியையும் தடை செய்தார்கள். வட்டி கொடுப்பதையும் தடை செய்தார்கள். மேலும் உருவம் வரைபவனை சபித்தார்கள் என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் அபு ஜுஹைபா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 2086. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.